multiplication of two matrices சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். புக்கில் இருக்கிற மாதிரி இது வந்து ஆக்சுவலாக வந்து பேசிக் தான். மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ காலம் ஆஃப் இந்த இடத்துல என்ன சொல்லிக்கலாம், let A and B are any two matrices. Now, the condition for multiplication of two matrices. Multiplication of two matrices. The column of matrix A equal to row of matrix B. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இதுதானே? அப்போ எக்ஸாம்பிள் A is equal to 1 2 3 4. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் எவ்வளவு 2. அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸோட 1 5. அடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் இது 2/2, இது 2/1. எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்போ நம்ம அப்டைன் பண்ணலாம். obtain AB is equal to 1 2 3 4, here 1 2. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட இந்த ரோ எடுத்துட்டு காலத்தோட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 into 1 2 into 5, here 3 into 1 4 into 5. அப்போ that value is equal to, you say 1 10 3 20. ஓகே, அப்போ இது ரெண்டு விட்ட 2/2 வருது. 2/1 வரணும், தப்பா வருது. இங்க இது ரெண்டு கரெக்டா, ரெண்டு ரோ இருக்கா, ஒரு காலம் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இருக்கிறது கீழே இருக்கு. 1 minute. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ எடுத்து பண்ணோம்னா 2 2 into 1 2 into 5. அதுக்கு அடுத்து கீழே வரணும். One into 1 1. அப்போ 1 into 1 plus 2 into 5. அதே மாதிரி பண்ணா 3 into 1 plus 4 into 5. அப்போ finally we get answer என்னன்னா, இந்த இடத்துல 1 plus 10, here 3 plus 20. அப்போ we get answer 1123. 1123. அப்போ 2/1. ரெண்டு ரோ இருக்கு. ஏன்னா இது ரெண்டும் போயிடுச்சுன்னா ரிமூவ் 2/1. அப்போ என்ன ஆகும், ரெண்டு ரோ ஒரு காலம். ஓகே, எனி டவுட்? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து next transpose matrix. Next heading வந்து transpose matrix. Already you know that transpose matrix. One matrix la வந்து row convert to column or column convert to row, that is called transpose matrix. Okay, now next heading வந்து transpose matrix. What is transpose matrix? Is that the transpose of a matrix is obtained by interchanging
ஆப்ரேஷன் தான் அங்கே செய்யணும். ரோ கன்வெர்ட் டு காலம் ஆர் காலம் கன்வெர்ட் டு ரோ, தட் இஸ் கால்டு transpose matrix. For example, suppose A is one matrix 1 root 2 4 5 6 7. Now A transpose equal to here 1 5 root 2 6, here 4 7 4 7, A transpose. Next concept வந்து கவனிங்க, very important, symmetric. இது நம்ம ஏற்கனவே படிச்சது தான். symmetric matrix. symmetric matrix னா என்ன? when you say symmetric matrix, இதெல்லாம் டிகிரி போர்ஷன் ஆல்ரெடி நான் இருக்கிறப்ப சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு டிகிரியில் தான் இருந்து நாங்கள் படிக்கிறோம். What is symmetric matrix? A square matrix A is said to be symmetric if A transpose equal to A. அதாவது ஒரு மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது அதனுடைய வேல்யூ அப்படியே நம்ம எடுத்த மேட்ரிக்ஸாகவே இருந்ததுன்னா A transpose equal to A. அப்போ இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இதை எடுத்தோம்னா இது டிரான்ஸ்போஸ் என்ன அதே வந்ததுன்னா அப்போ that is called நம்ம சொல்ற symmetric matrix. அப்போ இந்த இடத்துல a square matrix A is said to be symmetric if A transpose equal to A. A transpose equal to A. ஒரு மேட்ரிக்ஸுக்கு அதாவது அந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். சப்போஸ் இட்ஸ் நாட் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், திஸ் கான்செப்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். when you say symmetric, let a square matrix. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தான் நீ சிமெட்ரிக்கை பார்க்க முடியும். அதர் மேட்ரிக்ஸ் எடுத்து நீ சிமெட்ரிக்கை பார்க்க முடியாது. புரியுதா இல்லையா? ஏன் அதர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறப்போ நம்ம இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே எழுதிருக்க எடுத்தோம்னா இந்த ரெண்டு வந்து ஈக்குவல் கிடையாது இல்லைங்களா? அப்போ ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சிமெட்ரிக் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன மட்டும்தான் இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் ஆர்டர்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். சப்போஸ் A is a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா A வந்து நம்ம எழுதிக்கலாம், that is 3 minus 6 9, here minus 6 9 8 5 5 2. சப்போஸ் இது A. எப்பவுமே நீ எழுதுறப்ப மேட்ரிக்ஸுக்கு சென்டரில் அந்த ஈக்குவல் சைன் வர மாதிரி எழுதினா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ரைப்பா? அப்போ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் பண்ணி என்ன வரும், 3 minus 6 9 minus 6 8 5 9 5 2. ரெண்டு சேம் அப்படிதானே? அப்போ therefore A is equal to A transpose. A is equal to A transpose. அப்போ therefore A is symmetric. A is symmetric. A is symmetric. Okay. Next. Next வந்து skew symmetric. Next டாபிக் வந்து என்ன பார்க்க போறோம், skew symmetric பத்தி பார்க்க போறோம். Next skew symmetric. Skew symmetric na a square matrix A is said to be skew symmetric. அப்படின்னா if A transpose equal to minus A. நம்ம ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்போ அதனுடைய வேல்யூ நெகட்டிவ்ல காமிச்சதுன்னா that is called நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு
skew symmetric. For example, இந்த இடத்துல A is equal to இந்த இடத்துல 0 2 3 minus 2 0 4 minus 3 minus 4 0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், A டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறேன். டிரான்ஸ்போஸ் எடுத்து என்ன ஆயிரும், 0 minus 2 minus 3 2 0 minus 4, இந்த இடத்துல 3 4 0. பட் உனக்கு இன்னொரு இங்கே தான் மைனஸ் வரணும், ஆனால் அங்கே இருக்குது அப்பர் ட்ரையாங்கிளில் இருந்து இருக்குது மைனஸ் ஆகிருக்கு, லோயர் ட்ரையாங்கிளில் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். இப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்தா ஃபஸ்ட்டில் மைனஸ் எல்லாத்துலேயும் காமனாக வெளியே எடுத்துட்டா அப்போ என்ன வரும், 0 2 3, இங்கே minus 2 0 4, இங்கே என்ன வரும், that is minus 3, இந்த இடத்துல minus 4, இது என்ன வரும் 0. அப்போ now you say minus A, A transpose equal to minus A. அப்போ therefore A is skew symmetric. A is skew symmetric. இதெல்லாம் வந்து பேசிக் நம்ம எடுத்துட்டு இருக்கிறத வந்து உனக்கு வரப்போ நீ இதை கரெக்டாக நீ போகணும்னு சொல்லுதான், சரிங்களா? இட் இஸ் அ கியூ சிமெட்ரிக். வேற கான்செப்ட் அவ்வளோதான். இதில் நீ அதுக்கு இடத்துல டிட்டர்மினன்ட்னுடைய 7 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம், சரியா? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எழுதி முடிங்க. இது வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம போயிடலாம்.